என்னோட பழைய பட்டுப்புடவையில பாப்பா பட்டுப்பாவாடை சட்டை தைச்சு கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா. சரி இந்த தைப்பொங்கலுக்கு தைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய பட்டுப்புடவையில எடுத்துட்டு டெய்லர் ஷாப்க்கு வந்து போனோம். கடைக்கு போனா அங்க புடவைங்க புதுசா டிசைனா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருந்ததால பாப்பா பழைய புடவையெல்லாம் எதுவுமே வேண்டாம், புதுசா கடையில ஒரு புடவை எடுத்து அதுல வந்து பாவாடை சட்டை தைச்சுக்கிறேன்னு அதையே வந்து எடுத்துக்கிட்டா. இந்த பழைய பட்டுப்புடவையெல்லாம் நானும் கட்டுறது இல்லை, இடத்த அடைச்சிக்கிட்டு பீரோவால வேஸ்டா தான் இருக்குது. இப்பவாவது பாப்பாக்கு பாவாடை சட்டை தைச்சு கொடுத்துடலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவுமே நடக்கல. சரி என்னடா பண்றது இந்த பட்டுப்புடவை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு பழைய பட்டுப்புடவை எல்லாம் வித்தரலான்னு ஈரோடு கூட்டிட்டு இருந்தாங்க. ஈரோடு பிரஃப் ரோடு BSNL டெலிபோன் பவனுக்கு ஆப்போசிட்ல மெட்ரோ ஷூ ஷாப்புக்கும் பக்கத்தில் இருக்கிறதா நம்ம செந்தூரன் சில்க் சென்டர். உங்களோட பழைய பட்டுப்புடவை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கல்லுல உரசி பார்ப்பாங்க. உரசி பார்க்கும் பொழுது ஒயிட் கலர்ல வந்ததுன்னா அது வெள்ளி ஜரிகை இருக்கிற புடவை, அந்த மாதிரி இருக்கிற புடவைய நல்ல விலைக்கு வச்சுப்பாங்க. நான் கொண்டு வந்த 4 சாரியுமே ஒயிட் கலர்ல தான் வந்துச்சு. 3 சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜரி வந்து இருந்தது, ஒரு சாரி ஃபுல்லாவே ஜரியாவே இருந்தது. அதை வெயிட் கணக்குல வச்சு பார்த்தாங்க, 1 கிலோ வந்துச்சு. இந்த 1 கிலோ சாரிய வந்து 30,000 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டாங்க. மத்த 3 சாரியும் சேர்ந்து 26,000 ரூபாய்க்கு இருந்தது. என்னோட 4 சாரியும் இப்ப 56,000 ரூபாய்க்கு வித்துட்டேன். பாப்பாக்கும் புது ட்ரெஸ் எடுத்தாச்சு. நானும் ஹாப்பி, அவளும் ஹாப்பி. உங்களோட பழைய பட்டு புடவை எல்லாம் இருந்துன்னா ஈரோடு பிரஃப் ரோடு டெலிபோன் பவனுக்கு ஆப்போசிட்ல மெட்ரோ ஷூ ஷாப்புக்கு இருக்கிற செந்தூரன் சில்க் சென்டர் கொண்டு போய் கொடுங்க. அப்படி நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா உங்களோட சாரியோட இமேஜை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க அவங்க நம்பருக்கு. அவங்க பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க டீடைல்ஸ் எல்லாமே.